செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போயிட்டு நிறைய காய்கறி வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் தீந்து போயிடும். ஆனால் இந்த வாரம் வாங்கிட்டு வந்த காய்கறி அப்படி அப்படியே இருக்குது. புதன்கிழமையிலேருந்தே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையா, வீட்டில் வந்து நல்ல சாப்பாடே செய்ய முடியல. வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பருப்பு தான் வைப்போம்ல, அது கூட வந்து காய்கறிலாம் சேர்த்து போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆட்டுறதுக்காக அரிசி ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சிட்டேன். இட்லியோ தோசையோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு. குட்டிமா ஓரளவுக்கு பரவாயில்லாங்க, உடம்பு சரியாயிடுச்சு. சரி இன்னைக்கு ஸ்கூல் அனுப்பிவிடலாம், கொஞ்சம் பிடிச்ச மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு இட்லி தான் செஞ்சுருந்தேன். அதோட வீடும் வந்து பார்க்க நீட்டாக இருக்கணும். அந்த பத்தி சாம்பிராணிலாம் பற்ற வச்சா கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்தே கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. போன் வெயிட் வந்து தாங்குற அளவுக்கு இல்லை. வெயிட் லாஸ் திரும்ப பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடியே கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. வாக்கிங்குமே மைலில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காலு பயங்கர வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே 5-6 டைப்பில் வந்து எதையோ சொல்லி பயமுறுத்திடுறாங்களா. ஒரு 1 மந்த் போல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சமையல் கட்டிலுமே ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ண முடியல. அதனாலே இன்றைக்கி சிம்பிளாக சாப்பாடு செய்யாமல் பருப்பு குழம்பு, தோசை, இட்லினே செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் குழந்தைங்கள.